சூழ்நிலையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு முதல் கர்பலா வரை ஆன இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மளாம் இருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மக்கா வெற்றிக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் வந்து மக்காவில் இருந்து கொண்டே செய்கிறாங்க. அந்த ஒரு பகுதியும், அப்புறம் தாயிஃபுடைய யுத்தமும், அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனா திரும்பி சென்று அங்கே நடக்கக்கூடிய ஹாத்திம் தாய் அவருடைய அந்த வருகையும், அப்புறம் தபுக் போருடைய ஒரு ரஃப்பான ஒரு அவுட்லைன் இன்ஷால்லா நீ பார்ப்போம். ஏன்னா தபுக் போர் வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது ஒரு கிளாஸே வந்து தபுக் போருக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு புகாரி முஸ்லீமில் கொஞ்சமாக கிடைச்சது, அதுக்கப்புறம் தொலாயில் நுபுவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதெல்லாம் குரானில் இருக்குது. அப்புறம் சரி கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தபுக் போர் அப்படியே அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா நெக்ஸ்ட் என்ன கிளாஸோ அந்த கிளாஸில் தபுக் போர் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நிறைய படிப்பினைகள் இருக்குது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் பல ஆங்கிளில் நம்ம எடுக்கலாம். நாம் எடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட பணி, அந்த அடிப்படையில் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பங்களை பற்றியோ வேறு விஷயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய திருமணங்கள் பற்றி, எல்லாம் அவங்களுடைய மற்ற விஷயங்களை பற்றி, அவருடைய பிறப்பு இறப்பு, அதை பற்றி நம்ம அதிகமாக வெயிட் கொடுக்கல. ஏன்னா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுன்னு பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும். இதை வந்து சொல்லலை, இந்த காலகட்டத்தில் இது முக்கியமான நிகழ்வு, இதை ஹைலைட் சொல்லலை, அதை சொல்ல. ஏன்னா தொடர்ந்து அந்த 14 வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நான் வந்து ஜம்ப் பண்ணி போயிருக்கோம். அப்போ எது நம்மளுடைய மெயின் டார்கெட் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பப்படும் போது ஒரு சிறப்பு பணி அல்லாஹ் வந்து கொடுத்து அனுப்புகிறான். அந்த பணியை சுற்றியே தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இதில் எடுத்திருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய மற்ற பக்கங்கள் நம்ம டச் பண்ணல, அது நம்ம எடுக்கல, அது வேணும்னு தான் இது பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால. இல்லை அதை எடுத்தோம்னா அது 100 கிளாஸ் 200 கிளாஸ் போகும். அது இப்போ வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து அதை வந்து விட்டாச்சு. மெயின் விஷயம் என்னமோ அதை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து மக்கா வெற்றி சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். இங்கே மக்கா வெற்றியின் போது வந்து ஒரு பரவலாக வந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு டாக் இருக்கிறது என்ன அப்படின்னா, மக்கா வெற்றிக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு, மக்கா வெற்றியோட ரசூலுல்லாஹ்வுடைய வேலை ஓவருங்கிற மாதிரி ஒரு பயான்கள் வந்து பண்ணுறாங்க. அதாவது மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மக்கா வெற்றிக்கு அப்புறம் மக்காவாசிகள் அதாவது கூட்டமாக யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடக்குது. அதாவது ஹிஜ்ரி 9 தான் கூட்டமாக இஸ்லாத்துக்கு, அதாவது ஹிஜ்ரி 10 இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரி 10 தான் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அந்த நிகழ்வு வந்து நடக்குது. அது வரைக்கும் முன்னாடி வந்து நடக்கலை. அது இன்னும் சொல்ல போனால் மக்காவாசிகளே இஸ்லாத்தை ஏற்றுக்கல. எப்போ? மக்கா வெற்றியில் மக்காவாசிகளே ரசூலுல்லாஹ்வை நபியா ஏற்றுக்கல, மக்காவாசிகளே முஸ்லீம் ஆகலை, காஃபிராவே தான் இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அடைக்கலம், அதாவது இந்த பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது நீ போய் அபூ சுஃபியானுடைய வீட்டில் உள்ளே பூந்துட்டா உனக்கு வந்து உயிர் பிச்சை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பூந்துட்டா என்ன இருக்குது, உயிர் பிச்சை இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிலர் வந்து பையத்து செஞ்சு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேர் பையத்து செய்யாமல் முஸ்லீம் ஆகாத நிலையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சூரத்து தௌபாவில் வந்து அல்லாஹ் வந்து அந்த வசனங்களை போடுறான், இதுக்கப்புறம் முஷ்ரிக்குகள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்ட்டு. அப்போ ஏற்கனவே முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா தௌபால வந்து அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. முஸ்லீமானவங்களை பார்த்து முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில், அதாவது தௌபாவை பார்க்கும்போது இன்ஷால்லா அது டீட்டெயிலாக பார்ப்போம். அது மக்கா வெற்றி, அசல் வெற்றி ரசூலுல்லாஹ்க்கு எப்போ கிடைச்சதுன்ட்டு இதை உணர்த்தும் விதமாக தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, 2 வருஷம் மக்கா கையில் இருக்குது, ஹஜ்ஜு செய்யல, வேலை இன்னும் முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹ் இதை வந்து குறிப்பிடல, ஹஜ்ஜு வந்து ரசூலுல்லாஹ் செய்யலை. இது வந்து மக்காவாசிகள் கூட வந்து என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை வந்து அவங்க ஏற்றுக்கலைங்கிறது தான் விஷயம். ஒரு கலீஃபாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி மக்கா வெற்றிங்கிறது. ஏன் அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே மக்கா வந்துருச்சு. இப்போ மக்காவுடைய கவர்னர் இஸ்லாமிய கவர்னர். இந்த அடிப்படையில் வெற்றி தானே தவிர ரசூலுங்கிற அடிப்படையில் மக்கா வெற்றியில் ரசூலுல்லாஹ்வுக்கு முழுசாக இன்னும் வெற்றி கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நபிங்கிற அந்த அங்கீகாரம் அப்போ வரைக்கும் கிடைக்கல. அந்த மன திருப்தியோட தான் ரசூலுல்லாஹ் தவாஃப், அதாவது காபத்துல்லா வந்து ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதை வெயிட் பண்ணுறாங்க. அந்த மன திருப்தி ரசூலுல்லாஹ் கிடைக்கலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. மக்கா வெற்றியை பற்றி தவறான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம். மக்கா வெற்றி முழு வெற்றி கிடையாதுங்கிறது ஒன்று. இந்த காலகட்டத்திலேயே அந்த ஹுனைன் போர் வந்து நம்ம வந்து போன வாரத்தில் பார்த்தோம். அந்த ஹுனைன் போரில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் கம்பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் வந்து ஓடிடுறாங்க. மிகப்பெரிய அளவில் கனிமத் வந்து சஹாபாக்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம். இதை சுற்றி ஒரு சில நிகழ்வு என்ன நடக்குதுன்னா, இந்த ஓடி போனாங்க இல்லையா, அவங்களையும் ரசூலுல்லாஹ் வந்து விடலை. அதாவது ஹுனைன்லேருந்து ஓடி போனவங்களையும் ரசூலுல்லாஹ் விடலை. அடுத்த தாக்குதல் அங்கே அனுப்புகிறாங்க. யாரை அனுப்புகிறாங்க அப்படின்னா, அபு மூசா அல் அஷ்அரிலையும் இருக்காங்களே, அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் 4323 இந்த ஹதீஸ் வருது. அதுக்கு அடுத்து, அதாவது இந்த ஓடி போன இந்த மக்களை விரட்டிட்டு போய் அந்த மக்களை வந்து சிறை பிடிச்சி கொண்டு வரதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை அனுப்புகிறாங்க. இவங்க இந்த போரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவுதாஸ் போர் அப்படிங்கிறாங்க. இந்த போரை வந்து அவுதாஸுங்கிற ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு போர். இது வந்து ஹுனைன் போருடைய பார்ட் 2ன்னு வச்சிங்களேன். ஹுனைன் வந்து பார்ட் 2. இது வந்து போகிறாங்க. இதுக்கு லீடராக வந்து யாரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க அப்படின்னா அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நியமித்து அவங்கள வந்து அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காலே இருக்கிறாங்க. அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இப்போ இவர் போகிறாரு. அந்த இடத்துல போய் வந்து ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதற்கு அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்.
சந்தித்தார்கள். அபு ஆமீர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் துரைத் பின் அஸ்ஸிமா அப்படிங்கிற ஒரு கவிஞன் வருது, காஃபிர் ஒருத்தன், அவருக்கும் இவனுக்கும் சண்டை வந்து நடக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கவிஞரை வந்து இவர் கொன்னுறாரு. யார்? அபு ஆமீர் ரலியல்லாஹு கொன்று போரை வந்து முடிவு கொண்டு வந்துடுறாரு. ஆனால் என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அபு ஆமீர் ரலியல்லாஹுடைய முழங்காலில் ஒரு அம்பு வந்து குத்திடுது. ஒரு அம்பு வந்து ஒரு காஃபிர் வந்து அடிச்சிடறான். அந்த அடித்த உடனே இவர் வந்து விழுந்துறாரு. விழுந்த உடனே அபு மூசா ரலியல்லாஹு கிட்ட போறாரு. என்னாச்சு, யார் உங்களை அடிச்சாங்க அப்படின்னா, அதோ அந்த ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான், அவன் தான் நீ அடிச்சான் அப்படிங்கிறார், கை காட்டுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அபு மூசா ரலியல்லாஹு போய் அந்த காஃபிரை வந்து துரத்திட்டு போறாரு. டே நில்லுடா அப்படிங்கிற, அவன் ஓடுறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் சொல்றாரு, அவனுக்கு அசிங்கமா இல்லையா இப்படி ஓடுறிய, போருக்கு வந்துட்டு இப்படி ஓடுறிய, நில்லு, என்னை முதல்ல எதிர்கொள்ள என்ன அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவன் நின்றுறான். நின்னதுக்கப்புறம் அவனை வந்து இவர் 2 பேருக்கு மத்தியில் வாலில் சண்டை நடக்குது. அவர் வந்து கொன்னுறாரு. கொன்னுட்டுக்கு அப்புறம் சந்தோஷமா போய் தன்னுடைய அமீர்கிட்ட போய் சொல்றாரு, யார் உங்களை வந்து அம்பு மூலமா வீழ்த்தினானோ அல்லாஹ் என் மூலமாக அவனை வீழ்த்தி விட்டான், அல்லாஹ் வந்து கொன்னுட்டான் என் மூலமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இதை சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அம்பு வந்து காலில் மாட்டிச்சு, அதை வந்து எடு வெளியே அப்படிங்கிறேன். வெளியே அதை எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே ஃபுல்லாக அதிலிருந்து நீர் வந்து கெட்டு போயிடுச்சு, புண்ணு நீர் வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து மரணிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, என் சகோதரி மகனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி எனக்காக பாவ மன்னிப்பு கோரும் போது சொல்லு, எனக்காக துவா செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அது சொல்லிட்டு இவரைவே தளபதியாக்கி மீதி சிச்சுவேஷன் நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி இவரை நியமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு இவரை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தா ஒரு கட்டிலில் படுத்து கிடக்கிறாங்க. பேரிச்ச மரம் செய்யப்பட்ட ஒரு கயிறில் கட்டிலில் வந்து படுத்து கிடக்கிறாங்க. அவருடைய முதுகில் அந்த வரியாக பதிஞ்சிருக்கு. அந்த கட்டிலுடைய அந்த நார் வந்து அந்த அச்சு வந்து பதிஞ்சிருக்கு. அந்த பதிஞ்சு இதெல்லாம் வந்து வரலாற்றில் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த நிகழ்வு. சாதாரணமாக ஒரு ஆள் கயிறில் படுத்து கிடக்கிறாரு, மேட்ரு இல்லை. இவர் யார், எவ்வளோ பெரிய பொசிஷன் இவருக்கு இருக்குது. கட்டிலில் எவனாவது ஒரு மன்னன் இப்படி படுப்பானா? அதாவது பதவிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை செய்யலைங்கிறது இதெல்லாம் டிக்ளேர் ஆகுது. ஒரு அதாவது உலகத்தில் சுகபோகமாக இருப்பதற்காக முஸ்லீம்கள் நல்லா ஆண்டு அனுபவிக்கணும், அதுக்காக இஸ்லாமிய போர்கள் வந்து கொண்டு வரப்பட்டது கிடையாது. ஏழைகள் நல்லா இருக்கணும், பலவீனர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தானே தவிர, அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய அமீர்கள் யாருமே அனுபவிக்கல. 4 கலிஃபா வரைக்கும் இந்த அனுபவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அனுபவிச்சாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம குர்ஆன் சொல்லக்கூடிய போர்களை பேசுறதுக்கு தகுதி நம்ம இழந்துட்டோம். அதாவது இதுக்காக ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்கிற அந்த பேச்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா, கிலாஃபத்தே ராஷிதா எப்படி உளுந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்த ஆட்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முஸ்லீம்கள் கை கழுவாத வரைக்கும் அந்த பேசுகிற தகுதி நமக்கு கிடையாது. யார் செஞ்சாலும் நாம தப்பு அதை ஒத்துக்குவோம். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு அமீருங்கிறவர் அரண்மனை இருக்கக்கூடாது, பெரிய லெவலில் சொத்து சுகங்கள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தியாகம் பண்ணுறதா இருந்தால் அமீருக்கு வரணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த முன்மாதிரி கிடையாது. அந்த முன்மாதிரினா இதுதான் முன்மாதிரி. கயிறில் எப்படி படுத்து கிடக்கிறாங்க, இதை பார்த்து வந்து உமர் லியானோ அழுத ஒரு சம்பவம் கூட இருக்கும். ரோமாபுரி கிஸ்ரா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல போய் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச உடனே அவர் சொல்றாரு, அபு ஆமீருக்கு நீ மன்னிப்பு அளிப்பாயாக, அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. மறுமை நாளில் உன் படைப்பினமான மனிதர்களில் பலரையும் விட தகுதியில் உயர்ந்தவராக அவரை ஆக்குவாயாக, அந்தஸ்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் பக்கத்தில் இருக்கிறார், யார்? அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. இவரும் கேட்குறாரு, எனக்கும் கேளுங்க அல்லாஹ்வுடைய தூதரே. இதான் புத்திசாலிகளுக்கு அழகு, கூட இருந்தால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல அவரு டக்குன்னு சொல்றாரு, எனக்காகவும் கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் இவரையும் துவாவில் அட்டாச் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் இவருக்கும் வந்து நீ செய்யலாம் அப்படின்றாங்க. ஆனால் பதவி இவருக்கு கம்மி. என்ன துவா கேட்குறாங்கன்னா, இவருக்கு அப்துல்லா பின் கைஸின் பாவத்தை மன்னித்திரு, மறுமை நாளில் கண்ணியம் நிறைந்த இடத்திற்கு அவரை அனுப்பி. அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பதவிகளில் உயர்ந்த பதவி அவருக்கு கூடன்னு சொல்லி அவரை கேட்குறாங்க. இவரை வந்து கண்ணியமான இடத்துக்கு அனுப்பு. அதாவது உயிரை அவர் கொடுத்துட்டாரு, அவருக்கு பெரிய துவா, இவருக்கு குட்டி துவா, சின்ன துவா கேட்டு இதுவும் பயனடைஞ்சு, இதே போதுமே, இது கிடைச்சாலே போதுமே. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு அன்பையும் வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு. இது ஹவாசின் போரும்பாங்க, அவுதாஸ் போரும்பாங்க. இந்த போர் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாயிஃபுடைய போர். தாயிஃபை வந்து நம்ம மன்னிச்சு ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கவனத்தை காமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அடுத்தது தாக்குதல் தொடுக்கிறாங்க. அது கிடையாது. அதாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் பொறுத்த வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்கலன்னா எல்லாமே பிரச்சனை. இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய போர்கள் புரியல அப்படின்னா குர்ஆன் புரியாது, மார்க்கமே புரியாது, ஒன்றும் புரியாது. வெறும் சடங்குகளுடைய ஒரு தொகுப்பு மட்டும்தான் மார்க்கத்தில் மிஞ்சி இருக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு புரியாது. அப்போ தாயிஃபில் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கன்னா மன்னிச்சவங்க மேலே மறுபடியும் போய் அடிக்கலாமா? மன்னிச்சு அவங்களுக்காக துவா செஞ்சு விட்டுட்டாங்க, மன்னிச்சவனுக்கு அழியா விட்டாலும் விட்டுறணும். மறுபடியும் போய் அடிச்சாங்கன்னா அப்போ ஏன் போய் அடிச்சாங்க? அதெல்லாம் பார்க்கணும். படிப்பினை வந்து கரெக்டாக எடுக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லாமல் விடக்கூடாது. முழுசாக பார்த்தா தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்னன்னு புரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்னங்கிறது புரியும். இது அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹவாசின் குலத்தார் இருக்காங்க இல்லையா, இவங்களும் போய் தாயிஃபில் போய் பூந்துக்கிறாங்க. அங்கேருந்து அதாவது ஓடி போனவங்க 3 குரூப்பாக பிரிகிறாங்கன்னு வச்சிங்களா. ஒரு குரூப் தாயிஃபுக்குள்ளே பூந்துருது, இன்னொரு குரூப் அவுதாஸுங்கிற ஒரு இடத்துல போய் பூந்துக்குது, இன்னொரு குரூப் இன்னொரு இடத்துல போகுது. மொத்தம் 3 இடத்துல தெரிச்சு கிடைச்ச பக்கம்னா ஓடி போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த படை வந்து போகுது. இந்த தாயிஃபை பொறுத்த வரைக்கும் கோட்டைகள் நிறைந்த பகுதி. அதாவது 3 பெரிய கோட்டைகள் நிறைந்த ஒரு ஊர் தான் தாயிஃப். ஓப்பனாக ஊர் இருக்காது. மதீனா மாதிரி
ஓப்பனாக போனீங்கன்னா ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவில் அட்டாக்லாம் பண்ண முடியாது. கோட்டைக்குள்ளேயே ஊர் முடிஞ்சிடும். கோட்டையுடைய கேட்டை இழுத்து சாத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு தண்ணி நீங்கள் கை வைக்க முடியாது. அவங்களா வெளியே வந்தால் தான் ஆச்சு. அப்போ ரசூல்லா இப்படி வர்றாங்க, அதாவது ஏற்கனவே ஹுனைன்லேருந்து தான் ஓடி போயிருக்காங்க. ஸோ பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். தப்பிச்சு வந்தாலும் ரசூல்லா மக்களை தான் இருக்காங்க, இன்னும் மதீனாவுக்கு போகலைங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சிடறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான ரேஷனை வந்து ஸ்டாக் பண்ணிடுறாங்க. கோட்டைகளுக்குள்ள ஒரு வருஷம் வெளியே இவங்க போக வேண்டியதே இல்லை. ஒரு வருஷத்துக்கு சாப்பாடுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சிடறாங்க. வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க. கோட்டை இழுத்து முடியாச்சு, ஒன்றும் சண்டைக்கு வரல, ஒன்றும் வரல. இங்கே நபிசுல்லா போகிறாங்க, போய் சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் ஒரு லூப் ஹோல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வெளியே கூப்பிட்டு வச்சு தான் இவங்களை அடிக்க முடியும். வெளியே இவங்களாம் வந்தால் தான் இவன் தான் வரமாட்டானே, ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்குறாங்க, ஒன்றும் இவங்களுக்கு வந்து ரசூலாவுக்கு வந்து ஐடியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரசூலா என்ன பண்ணுறாங்க, அம்பு தாக்குதல், அதாவது வெறும் இங்கேருந்து அம்பு விட்டு அந்த இடத்துல யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா, அந்த கோபத்தினால வெளியே வர்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சி வந்து ரசூலா பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக சொல்கிறாங்க, ஒரு அம்பை யார் ஏவுகிறாரோ, ரசூலா ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க சஹாபியை பார்த்து, ஒரு அம்பு யார் இன்னைக்கு விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பதவி சொர்க்கத்தில் உயர்த்தப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறார், நான் 16 அம்பு விட்டுருக்கேன், அப்போ எனக்கு 16 பதவிகள் மறுமையில் எனக்கு உயர்த்தப்படும் அப்படிங்கிற. அதை ரசூலா சொல்கிறாங்க, ஒரு அம்பு யாருக்கு தாக்கிருச்சோ, அது விட்ட அம்பு போய் டார்கெட்டில் கரெக்டாக யாருக்கு போய் விழுந்துருச்சோ அவருக்கு வந்து ஒரு அடிமை விடுதலை செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது ரசூலா சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே முதுமையே அடையிற அளவுக்கு வாழ்க்கையை கழிச்சாரோ அவருக்கு அது மறுமையுடைய ஒளியாகவும் அது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அபுதாவுதில் சையான ஹதீஸ், அபுதாவுதில் 3965, திருமிதியில் 1638, அகமதில் பார்த்தீங்கன்னா 19648 ஹதீஸா இது வந்து வருது. இந்த நேரத்தில் ரசூலா வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 20 நாள் ரசூலா முகாம் அடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு, இது ரம்ஜானுடைய மாதம். இது என்ன மாதம்? ரம்ஜான் மாதம். இங்கே ஈத்திகாஃப் போய் உட்காரல, ஈத்திகாஃப் இங்கே உட்காந்தாங்க, தாயிஃப் கோட்டை வெளியே உட்காந்துருக்காங்க. 20 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல. இது ரம்ஜானுடைய மாதம். வரலாறு எடுத்து செக் பண்ணி பாருங்க. மக்கா வெற்றி போனது ரசூல்லா வந்து ரம்ஜான் மாதத்துலாம் போகிறாங்க. அப்போ இந்த ஹவாசின் போர், ஹுனைன் போர், இது எல்லாமே ரம்ஜானில் தான் நடக்குது. ரம்ஜானுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானில் ரசூல்லா இபாதத் செய்யல. இன்னும் சொல்ல போனால் ஜம்மு கசூர் தான் செஞ்சிருக்காங்க. இந்த 19 நாட்கள் ரசூலா அதிகமாக தங்கினாங்க மக்காவில். ஆனால் வந்து முழுசாக தொழுகை கூட தொழுல, அதாவது லோஹர் கூட 4 ரக்காத் ரசூலா தொழுல, 2 தான் தொழுதுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் ரசூல்லாவுடைய இது வந்து இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா ஒரு பொது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே வரல இல்லை, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரசூலா கொடுக்குறாங்க. மக்கா வெற்றியில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்களா வெளியே வந்துட்டீங்கன்னா, அதாவது நீங்களா வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அதே மாதிரி ஹுனைன் போரில் நீங்கள் எடுத்தாமல பொருள் அதையும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ரசூலா ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்களா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிறது. அப்போ ரசூலா இது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 2229 ஹதீஸா இது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு ரசூலா சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து அடிமைகள் வர்றாங்களோ அவங்களுக்கு அடிமைங்கிற அந்த நிலையிலிருந்தும் விடுதலை தரப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படிங்கிற அந்த நபி தோழர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரசூலா சந்திக்கிறதுக்கு வராரு. இவர் எப்படி வராருன்னா, அந்த கிணறு சேர்ந்ததுக்காக ஒரு ரோலர் இருக்கும்ல, அந்த ரோலர் கயிறு வச்சு சுற்றுவாங்களா, அந்த ரோலருடைய பேர் தான் பக்ராங்கிறது. அந்த ரோலரில் வச்சு கையத்தை பிடிச்சிக்கிட்டு இறங்கி ரசூலாட்ட வந்துடுறாரு. வரும்போது அதனால தான் அந்த ரோலருடைய அப்பா, அதாவது பக்ராவுக்கு அப்பா அப்படிங்கிறதுனா அபூபக்கரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்ட பேர். அந்த இடத்துல வந்து ரசூலா வந்து இது கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டோன்னா இப்படி வந்துடுறாங்க. இது ரசூலாவுடைய வழக்கமாகவும் இருக்குது. இந்த அடிமைகள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த அடிமையை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க ரசூலா. அப்போ இந்த ஒரு இதுவும் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒரு 20 நாள் முற்றுகை இட்டாச்சு. இட்டதுக்கப்புறம் ரசூலா சொல்கிறாங்க, தாயிஃப் முற்றுகையின் போது வெற்றி நமக்கு கிடைக்கல, அதாவது ஒன்றும் போர் வழி இல்லை. ஆனால் ரசூலா என்ன பண்ணுறாங்க, சரி நாளைக்கு இன்ஷால்லா நம்ம மதீனா திரும்பி போயிடுவோம், போதும் வந்த வேலை முடிச்சாச்சு, மக்காவை பார்த்துட்டோம், ஹுனைனை முடிச்சிட்டோம், ஹவாசின் போரையும் முடிச்சிருக்கோம், தாயிஃப்ல வெற்றி கிடைக்கல, பரவாயில்ல நம்ம ஊருக்கு போயிடலாம், இவங்களுக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைகிறாங்க. ஆனால் 20 நாள் வெயிட் பண்ணிட்டோம், இருந்து என்னன்னே பார்த்துட்டு போயிடுவோம், அது எப்படி நாங்கள் ஜெயிக்காமல் போகிறது அப்படின்னு சொல்லி, வெற்றி கொள்ளாமல் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க. விட்டவொன்னே ரசூலா என்னங்கிறாங்க, சரி சண்டை தானே போடணும், நாளைக்கு போய் சண்டை போடலாம் வாங்க அப்படின்றேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் போய் வேற ஒரு டெக்னிக்கில் இது பண்ணுறாங்க. ஒரு மரப்பலகை இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை வச்சு உள்ள பலகை உள்ளே போய் அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் அதில் போய் இறங்குற மாதிரிலாம் செட்டப் பண்ணுறாங்க. ஏனி மாதிரி ஒரு செட்டப்னு வைங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வரும்போது அவன் அம்புறான், அடி பயங்கரமாக விழுவுது. அதே மாதிரி அவன் மேலே எல்லாம் இருக்கான், இவங்க கீழே இருக்காங்க. கோட்டைங்கிறது மேலே இருக்குது, இவங்க கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இரும்புல கொக்கிகள்லாம் வந்து ஃபுல்லாக பழுக்க காய்ச்சி மேலே இருந்து தூக்கி வீசுறான். நீங்கள் எப்படி கையில் தடுத்தாலும் எதில் தடுத்தாலும் ஹீட்டுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. அடி செம்மையான அடி விழுவுது. விழுந்த உடனே சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட காயம் எல்லாருக்குமே. அப்போ வந்து மறுபடியும் ரசூலா சாயந்தரம் வந்து அதே ஆஃபர் கொடுக்குறாங்க, போதும் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆமாம்மா ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா சிரிக்கிறாங்க, இதை நான் நேற்றே சொன்னேன்,
ரசூலோட எக்ஸ்பர்ட் பாருங்க, அவங்க முதல்ல பார்க்குறாங்க சிச்சுவேஷன் சரியில்லை, போயிடலாம், அவங்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாங்கிறாங்க. இப்போ வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரசூலா சிரிச்சிடறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில 4325, முஸ்லீமில் 3645, 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. இது தாயிஃபுடைய இது சம்பவம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, அதாவது அந்த இதுலேருந்து வந்துருங்கன்ட்டு. அதாவது என்னதான் ஆஃபர் கொடுத்தாலும் முன்னாடி படம் இருக்கும்போது வர்றதுக்கு பயம் இருக்கும். அதனால் ரசூலா என்ன பண்ணுறாங்க, சரி நம்மெல்லாம் போய் மக்காவில் போய் கேம்ப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரசூலா வந்துடுறாங்க. வந்துட்டு 10 நாள் எக்ஸ்ட்ரா டைம் அங்கே நின்று வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க திரும்பி வந்து பையத் செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வந்து 10 நாள் தங்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கிளம்பும் போது, அதாவது இவங்க சஹாபாக்கெல்லாம் அடி வாங்கியிருக்காங்களா, இந்த கொக்கி எல்லாம் அடி வாங்கியிருக்காங்களா, அப்போ வந்து சஹாபாக்கள் ஐடியா கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவங்களுக்கு சாபம் கொடுத்துருங்க, இவங்களுக்கு சாபம் கொடுத்துருங்க, சகீஃப் கிளையினருக்கு எதிராக சாபம் கொடுத்துருங்க, பிரார்த்தனை செஞ்சிருங்க, இவங்க நாசமாக போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் சகீஃப் கிளையினருக்கு நேர்வழி காட்டுவாயாக, இவங்களுக்கு நேர்வழி காட்டு, அவர்களை எங்களிடம் வர செய்வாயாக, அவங்கள எங்ககிட்ட வர சொல்லு அப்படின்னு சொல்லி இது வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனிமத்து, அதாவது இந்த ஹுனைன் போரில் கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாமே வெயிட்டிங்கில் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஹவாசின் குலத்தார் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடலாம், அவங்க இஸ்லாத்தை ஏற்று வந்துட்டாங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த கனிமத் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ரசூல்லா. அதை வச்சிருக்கும் போது அந்த இடத்துல பங்கிடுறதுக்காக ரசூல்லா வர்றாங்க. வந்து அவங்க பங்கிடும் போது தான் அப்போ தான் இந்த ஒரு ஹதீஸும் வருது. எந்த ஹதீஸ்னா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியானை தூதராக தன் சமுதாயத்திடம் அனுப்ப, அவர்களோ அந்த தூதரை நிராகரித்து அவருடைய தலையில் இரத்த காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை ஓட்டினார்கள். அவரோ தன் முகத்தில் இருக்கும் ரத்தத்தை துடைத்து கொண்டே, இறைவா என் சமுதாயத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபி இப்படி பண்ணாருன்னு சொல்லி முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதாவது நபியை போட்டு அந்த சமுதாய மக்கள் வந்து ஏற்றுக்காம அடிச்சாங்க, ரத்தமெல்லாம் போச்சு. அவர் ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு என்ன சொன்னார், அந்த மக்களை திட்டல, சாபம் கொடுக்கல, துவா தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக இதை ரசூலா கொண்டு வராங்கன்னா, இந்த தாயிஃபாசிகளுக்காக அந்த துவா செஞ்சாங்க இல்லையா, அதை வந்து ரசூலா இங்கே மைண்ட் பண்ணுறாங்க. சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இது ஒரு நபி குறிக்காது, ரசூலா தான் குறிக்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், அவர் தொடச்சிட்டே இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தொடச்சி காட்டுறாங்க. அது இவரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ஹதீஸ். இது முஸ்னத் அஹ்மதுல 4057 ஹதீஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இது வரைக்கும் சஹாபாக்கள் மத்தியில் இல்லாத பிரச்சனை, ரசூல்லா பார்க்காத பிரச்சனை, ஒரு புது பிரச்சனை வருது. ஏன்னா புதுசாக ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் வந்து கனிமத்துக்காக ஆசைப்படாத ஆட்கள். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் அவங்களுக்கு முக்கியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போரில் ரசூலா கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவான், எதையுமே பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி இருக்குதுங்கும்போது புதுசாக சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை திருப்பி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா 10 நாள் வெயிட் பண்ணி இவங்க வரல. யார், இந்த ஹவாசின் குலத்தார் வரல. வராத ஒரு நேரத்தில் ரசூலா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துறாங்க. எல்லாருக்குமே, அதாவது மக்காவாசிகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு அது கம்மியாக கொடுக்குறாங்க. அன்சாரிகளுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, முஹாஜிர்களுக்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துடுறாங்க. 11ஆவது நாள் அவங்க வர்றாங்க. இப்போ வரும்போது என்ன ஆகி போச்சு, பங்குகள் பிரிக்கப்பட்டுருச்சு. இது எல்லாம் ஒரு சோதனையாக எல்லாம் வந்து இது பண்ணி காட்டுறான். அப்போ அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் மனம் திரும்பி வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து எங்களுடைய பொருட்களை கொடுத்துருங்க, கைதிகளும் பிடிபட்டிருக்காங்க, பொருட்களும் பிடிபட்டிருக்குது, கொடுத்துருங்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, 10 நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், இப்போ வந்து எல்லாத்துக்கும் சகோதரர்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் வாங்க முடியாது, ஏன்னா அவங்களும் வந்து இழப்புகளை சந்திச்சு தான் போரை சந்திச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 2 ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று கைதிகள் வேணும்னா கைதிகள் தரேன், இல்லைன்னா பொருட்கள் வேணும்னா உங்கள்கிட்ட இருந்து கைப்பற்றின பொருட்களை நாங்கள் கொடுத்துட்றோம், 2ல் ஏதோ முடிவு பண்ணி சொல்லுங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லிடுறாங்க, அந்த ஹவாசின் குலத்தார் சொல்கிறாங்க, கைதிகளை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது புகாரில் 4318, 4319 இதில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ரசூலா வந்து துவா செய்கிறாங்க. துவா என்ன அதாவது பயான் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹவாசின் குலத்தாரை வச்சுட்டு சொல்கிறாங்க, நம்முடைய சகோதரர்கள் இவங்க மனம் திருந்தி வந்திருக்காங்க, இப்போ இவர்களுடைய போர் கைதிகளை இவர்களோட நம்ம ஒப்படைச்சிடலாம், இது நான் வந்து டீல் பேசியிருக்கேன், அதனால் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்துருங்க, அடுத்து வரக்கூடிய அந்த இதில் அடுத்து வரக்கூடிய போரில் வந்து என்ன கிடைக்குதோ இப்போ கொடுக்குறவங்களுக்கு 6 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும். யார் இப்போ வந்து கைதிகளை திருப்பி கொடுக்குறீங்களோ 6 மடங்கு நான் வந்து அதிகமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு முதல்ல நான் கொடுக்குறேன் ரிட்டர்னு. இது ரசூலாவுடைய ஒரு பழக்கம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரசூலா தன்னுடைய இடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ரசூலா சொல்கிறாங்க, முதல்ல என் பங்கும் அப்துல் முத்தலிபுடைய பங்கும் கொடுக்கப்பட்டது, என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா பங்குமே நான் கொடுத்துட்றேங்கிறேன். இந்த இடத்துல இதுவும் பார்க்கணும், ஃபேமிலியுடைய பங்கு பாருங்கள், ரசூலா பர்மிஷன் கூட கேட்கல. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பர்மிஷன் கூட கேட்க வேண்டியதில்லை, அப்படியே ஏதாவது ரசூலா தன்னுடைய ஒரு பகுதியாகவே இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, குடும்பத்தினரை கேட்க கூட இல்லை, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய பங்கையும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்குறோம். இது போட்டோன்னே முஹாஜிர்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்க, நாங்களும் கொடுக்குறோம், எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. முஹாஜிர்கள் கொடுத்தோன்னே அன்சாரிகள் வராங்க, எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ புதுசாக இஸ்லாத்தை தழுவின இந்த மக்காவாசிகள் இருக்கிறாங்கல்ல, உவைனா பின் பத்ர், இவர் சொல்கிறார், என்னுடைய பங்கை நான் தரமாட்டேன்,
எங்களுக்கு வந்த பங்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பனு ஃபசாராவுடைய பங்கையும் நான் தரமாட்டேன், என் பங்கும் தரமாட்டேன், என் குலத்தாருடைய பங்கும் கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அக்ரவு பின் ஹாஃபிஸுங்கிறவரும் சொல்கிறார், என்னுடைய பங்கும் பனு தமீமுடைய பங்கையும் நான் தரமாட்டேன். இதுதான் வித்தியாசம், புரியுதுங்களா? மக்கா வெற்றிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் முன்னாடி வர்றவங்களுக்கு வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். அவங்க வந்து ரசூலா ஒரு ஜாடை கட்டினா போதும், டக்குன்னு அப்படியே அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூலா வந்து தரமாட்டோம் அப்படின்னோடனே அந்த குலத்தாரை வந்து என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, தலைவர்கள் தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த குலத்தருடைய பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுடைய பங்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உங்களுக்கு மத்தியில் சண்டை வருது. இந்த தலைவர்கள் வந்து குலத்தாரை வந்து சண்டை போடுறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு கட்டுப்படாமல் ரசூலா கட்டுப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியாக வந்து பேசி ஒரு வழியாக அந்த குலத்தினர் வந்து அந்த தலைவர்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கைதிகளை வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அஹ்மதுல 6729, அப்புறம் நசையில் 4ஆம் வால்யூம்ல 262 ஹதீஸாக இருக்குது. இந்த புகாரியில் நான் சொன்னல 43:18 43:19 இதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களை பற்றி இவரே சொல்லுவார், ரசூலாவே சொல்லுவாங்க, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, முழு மனசாக கொடுங்க, எனக்கு இப்படி பிரச்சனை பண்ணி எனக்கு ஒன்று கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக இது காம்ப்ரமைஸ் பண்ணி இது கொடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் ரசூலாவுக்கு பங்கு போடுவாங்க. அதாவது இப்போ வந்து கைதிகள் விஷயத்தில் இது மீதி பொருளாதாரம் இருக்குல்ல, இதை பங்கு போடும்போது ரசூல்லாவை போட்டு இவங்க நெருக்குறாங்க. அதாவது ரசூல்லா வாகனத்தில் ஏறி உட்காந்துக்குவாங்க, உட்காந்தோன்னா ரசூல்லா கச்சன்னு சேர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபித்ரா விநியோகம் பண்ண போனால் என்ன நடக்குது, சங்கநகர் இந்த மாதிரியான ஏரியாவில் போய் டோக்கன் கொடுக்க போனோம்னா நம்மளை கீழே தள்ளி டோக்கன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நடக்கும்ல, அதே மாதிரி ஒரு வேலையை வந்து இவங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு ரசூல்லாவை போய் கிட்ட சூழ்ந்து எங்களுக்கு பங்கு கொடுன்னு சொல்லி அவங்க ஒரு துணியை பிடிச்சி இழுத்து ரசூல்லாவை கீழே உள்ள வச்சு ஒரு முள்ளு மரத்தில் கொண்டு போய் தள்ளி அந்த அளவுக்கு தள்ளு முள்ளு ஏற்பட்டுருது. அப்போ ரசூல்லா கோவம் வருது. கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது கோவம்னா ஒரு அதிருப்தி, கோவம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக திஹாமா வரை ஒட்டகங்கள் நீண்ட வரிசையில் இருந்தாலும் நான் பங்கு வச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன், நான் வச்சிக்க மாட்டேன், ஏன் நான் எதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்ப்பா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் போவேன், என்னை கஞ்சனாகவோ பொய்யனாகவோ நீங்கள் காண மாட்டீர்கள், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாற்றலாம் மாட்டேன், இந்த செல்வங்களில் என்னுடைய எதுவுமே கிடையாது, ஹுமுஸ் மட்டும்தான் எனக்கு வருது, அதாவது அந்த 5 அல்லாஹ் ஒதுக்குன அந்த பங்கு வருது, அதுவும் கூட நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ரசூலுல்லாஹ் ஹுமுஸ் கூட வச்சிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ஹதீஸ் வரும்ல, அதாவது ஒரு தங்க கட்டி என்கிட்ட வந்துச்சு, அதை சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க மாட்டேன், கொடுத்துருவேன், எங்கே இருந்துச்சு தங்க கட்டி, அதெல்லாம் ஹுமுஸ். அதாவது ரசூலுல்லாஹ் வியாபாரம் செஞ்செல்லாம் தங்க கட்டி இது பண்ணல, வந்தாலும் கொடுத்துருவார். ஒரு பேருக்கு ஹுமுஸ்ன்னு இருக்குமே தவிர ரசூலுல்லாஹ் வாங்கி அதை உடனே ஏழைங்களுக்கு வந்து அதை கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கைதிகளை கொண்டு வரும்போது கூட இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அஹ்மதுல 12529, அபூதாவுதுல 3194 ஹதீஸ், சையான ஹதீஸ். முஷ்ரிக்குகளில் வந்து ஒருத்தன் வந்து ஹுனைன் போர் டைமில் ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் பயங்கரமான ஒரு பாதிப்பு ஒருத்தன் அதை ஏற்படுத்துகிறான். சரியாக சண்டை, ஃபுல் என்ன சொல்கிறது, பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போடுறான். அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அந்த கைதிகள் ஒவ்வொருத்தராக கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது ஒரு நபித்தோழர் ஒருத்தர், அவர் பேர் யாருன்னு குறிப்பிடல, அவன் ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறாரு, எங்களில் ஒருவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கைதிகள் வரிசையாக கொண்டு வரப்படுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக வரும்போது இவர் ரசூலுல்லாஹ் காதில் சத்தமாக சொல்கிறார், அன்னைக்கு போட்டு நம்மளை ஃபுல்லாக சத்தாச்சான்ல, அவன் மட்டும் நீ கையில் கிடச்சான்னா அவனை நான் கொன்றுவேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை பண்ணுறேன், அவன் மட்டும் நீ பார்த்தேன் அப்படின்னா நான் கொன்றுவேன்னு சொல்லி நான் நேர்ச்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் காதில் சத்தமாக உள்ள மாதிரி சொல்லிடுறாரு. ரசூலுல்லாஹ்வும் கேட்டு இது தவறான நேர்ச்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் நிறைவேற்றக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாகிட்டாங்க, கேட்டுட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வரிசையாக வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வர்றவுடனே இவரும் வர்றாரு, அந்த பாதிப்பு கடுமையாக ஏற்படுத்தினார்ல அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே அவர் என்னங்கிற அந்த ஹுனைனில் சண்டை போட்டாலும் ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே அல்லாஹ்வுடைய தூதரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அல்லாஹ்விடம் அதாவது அல்லாஹ்விடம் தௌபாவை மேற்கொண்டு நான் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறேங்கிறது, நான் அல்லாஹ்வுடைய அடியானா நான் மாறிடுறேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்கிறேன். ரசூலுல்லாஹ் பையத்து வாங்கலை. பாருங்க, அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறேங்கிற ரசூலுல்லாஹ் வாங்கலை, அமைதியாக இருக்கிறாங்க. அப்படியே அந்த நேர்ச்சை பண்ணவரை இப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவரும் வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறாரு, ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டால் இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போகிறாங்க, பார்க்கல. அப்புறம் 3 வாட்டி இப்படியே இவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க. அவரும் ரசூலுல்லாஹ் மீறி இவரும் செய்கிறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது, ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடாமல் நம்ம செஞ்சிட்டோம்னா அப்படிங்கிற அந்த தைரியம் வருது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கடைசியாக வந்து 4வது வாட்டி களிமா சொல்லு அப்படின்னு சொல்லி கையை நீட்டி பையத்து வாங்குறாங்க. களிமா சொன்னோன்னே இவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய நேர்ச்சை அப்படிங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், நான் அமைதியாக இருந்தேன், அது எதுக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறேன், இந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன், நீங்கள் பயன்படுத்தல, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது. பத்ரு போரில் ரசூலுல்லாஹ்வுடைய பாயிண்ட் என்ன இருந்துச்சு, கைதிகள் மேலே இறக்கம் காட்டுறாங்க, பரவாயில்ல விட்டுட்டு போயிடுவோம். அதனால தான் அபூ சுஃபியானை திட்டும்போது கூட யார் ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க, அபூபக்கரை வந்து திட்டுறாங்களே தவிர பிலால் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து இஸ்லாத்தை கடைசியாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து சிறப்பு அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து இதிலிருந்து விளங்குது. அதாவது இதெல்லாம் முஸ்லீம், அதாவது இவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, அந்த ஹுனைனில் பாதிப்பு ஏற்படுத்தினவர் அல்லாஹ்வை நோக்கி நான் திரும்புகிறேங்கிறார். இதுக்கப்புறமும் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை என்னங்கிறது பார்க்கணும். அசல் நோக்கம் என்ன இஸ்லாத்துடைய, இஸ்லாம் எதை விரும்புது,
இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா இந்த பூமியில் குழப்பம் இருக்கக்கூடாது, இந்த பூமி அமைதியாக நடக்கணும், நிர்வாகம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேம் மாற்றி மாற்றி போடுவாங்க. இதுக்காக வந்து அல்லாஹ்வுக்கு எதிராக ஒருத்தன் நின்னா அவனுக்கு தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்படும். அப்போ தான் இவங்க வந்து கம்முன்னு அடங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினை.